சென்னை திருமுல்லைவாயல் காவல் ரோந்து வாகனம் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ரோந்து காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை கன்னியப்பன் வழங்க கேட்கலாம். கன்னியப்பன், இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன கன்னியப்பன்? சென்னை திருமுல்லைவாயலில் காவல் ரோந்து வாகனம் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த ரோந்து காவலர் தற்கொலை செய்து கொண்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அவரது உறவினர்கள் சோகத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். திருமுல்லைவாயல் காவல் ரோந்து வாகனம் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த காவலர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பன் வழங்க கேட்கலாம். கன்னியப்பன், விவரம். ஸ்ரீராம், தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தியானது திருமுல்லைவாயல் காவல் நிலைய ரோந்து வாகனம் விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் மனமுடைந்த காவலர் வீட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆவடி காவல் ஆணையரகம் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் ரோந்து வாகனத்தை இயக்கி வருபவர் முதல்நிலை காவலர் வள்ளிநாயகம், வயது 32, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். திருமுல்லைவாயல் சுபாஷ் நகரில் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி இரவு பணிக்கு சென்ற பொழுது மாஸ் ட்ரில் என்ற காவல்துறை வாகனங்களை ஒன்றிணைத்து ரோந்து செய்வதற்காக திட்டமிட்ட நிலையில திருமுல்லைவாயலில் இருந்து முத்தாப்புதுப்பேட்டைக்கு இவருடைய வாகனத்தை அன்று ரோந்து பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் வரவேற்றதாக கூறப்படுகிறது. உடன் இருந்த உதவி ஆய்வாளர் முருகேசனும் அவரோடு இருந்த பொழுது வாகனத்தை வேகமாக இயக்கி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அதாவது சாலையில் இருந்த ஒரு ஆணி அந்த காரின் டயரில் குத்தியதில் வெடித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த ஒரு சென்டர் மீடியனில் மோதி மிக பயங்கர விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் கடந்த 8ஆம் தேதி ஆவடி காவல் ஆணையரக தலைமையெடுத்து துணை ஆணையர் உமையால் IPS அவர்கள் காவலர் ஒழுங்கினமாக பணியாற்றவில்லை, வாகனத்தை முறையாக இயக்கவில்லை என்று கூறி அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2-3 தினங்களாகவே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த வள்ளிநாயகம் இன்று மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது வெளியே கடைக்கு சென்றிருந்த மனைவி அவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பொழுது தொலைபேசி அழைப்பை ஏற்காததால் உடனடியாக வீட்டிற்கு வந்து பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது காவலர் வீட்டில் அவருடைய அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில இருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருமுல்லைவாயல் காவல்துறையினர் அவருடைய உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கன்னியப்பன்.